நமது கட்சியை பலப்படுத்த இதோ வந்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணியில் ஈடுபட முயன்ற பாஜக மகளிர் அணி நிர்வாகி குஷ்பு உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது நடவடிக்கையின் போது குஷ்பு தடுமாறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இன்று தமிழக பாஜக மகளிர் அணி சார்பாக மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள கண்ணகி கோவிலான செல்லத்தம்மன் கோவில் முன்பாக நீதி கேட்கும் பேரணி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில காவல்துறை தரப்புல அனுமதியானது மறுக்கப்பட்டது. அடியாட்ல சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒன்னும் முட்டை போண்டா இல்ல. 1000 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்தர் பல்ட்டி அடிக்கிற அன்னகோண்டா. இந்த நிலையில தடையை மீறி இன்று பேரணி நடத்துவதாக கூறிய பாஜகவினர் செல்லத்தம்மன் கோவில் முன்பாக திரண்டு நின்று திமுக அரசை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார்கள். எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். மதுரை ஆடு வியாபாரிகள் திருமண மண்டபத்தில் ஆடுகள் அருகே பாஜக மகளிர் அணியினர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆடுகளின் துர்நாற்றம் அதிகம் வீசுவதாக அருகே அடைக்கப்பட்டுள்ள பாஜகவினர் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு ஆடுகள் இருந்த நிலையில பாஜகவினர் கைதுக்கு பிறகு கூடுதலாக ஆடுகள் அடைப்பால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். மத்தவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது பாஜக சார்பாக நாங்க இந்த மாதிரி பேரணி நடக்கும்போது ஏன் எங்களை தடுக்கிறீங்க? என் காவல் இந்த பேரணிக்கு வரவிடாம நிறைய இடத்துல தடுத்து நிறுத்திருக்கதா ஒரு தகவல் இருக்குது. எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. ஆமா, உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? காவல்துறை தரப்புல அது மாதிரி கைது நடவடிக்கை எடுக்கப்படாதுன்னு சொல்றாங்க மேடம். ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பாருங்க. இங்க வர பெண்களை நாளைல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மாதிரி வச்சிருக்காங்க. வர முடியாம பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே, அக்யூஸ்ட் யாராவனா இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும்னு காவல்துறை மேல ஜனங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. இப்போ நீங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. உங்களோட பேரணி திட்டமிட்ட அடிப்படையில் நடக்குமா? மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைத்து நீங்க ஆளுநரை சந்திக்கிறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. நிச்சயமாக இந்த பேரணி நடக்கும். இதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்படும், நாங்க எதிர்பார்க்கல. இதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்படும், நாங்க எதிர்பார்க்கல. டேய், தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். கொடுக்கப்படாதுன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும், உண்மை எப்போ பேசுறோம், உண்மை எங்கே பேசுறோம், அதெல்லாம் தடுத்தணும். அது ஒரு நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. எல்லாமே எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அப்படிதான் அவர் யோசிக்கிறாரு. நல்லா பேசினாங்கல்ல. ஒரு பிரச்சனை நான் நடக்கும்போது கேள்வி கேட்கறது எங்களுடைய உரிமை, பதில் கொடுக்கறது உங்களுடைய கடமை. செம்ம காமெடியில பிளாஷ்பேக். ஒரே ஒரு கேள்விதான் மேம், கட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்காம தொடர்ச்சியாக புறக்கணிப்பதா ஒரு தகவல் வருது. எதனால மேம் நீங்க பங்கேற்கிறது இல்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல? கூப்பிடுறது இல்ல என்ன, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல மேம், நம்மள இதனாலதான் கூப்பிடலாம் இல்லையா? அவங்க கூப்பிடுறது இல்ல, கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஏமா குசுப்பு, சம்பவம் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. 1 வாரமா கோமாயில இருந்தா நீ உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவா போராட. நீங்க பதில் கொடுக்கறத நீங்க மறுத்தும் போது கேள்வி நாங்க எழுப்பிட்டு தான் இருப்போம், நீங்க பதில் கொடுக்கற வரைக்கும். அவங்க கூப்பிடுறது இல்ல, கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன். ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். இன்னைக்கு இந்த பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பிரச்சனை ஒரு மாணவிக்கு மட்டும் இல்ல, தமிழகத்துல எத்தனையோ பெண் குழந்தைங்க, 8 வயசு பெண் குழந்தை இருக்கட்டும், 4 வயசு பெண் குழந்தைங்க இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த மாதிரி பாலியல் தொல்லை நாம பாத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா
நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடக்கும்போது ஏன் கேள்வி கேட்க கூடாது, ஏன் கேள்வி எழுப்ப கூடாது? டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. ஒன்றிய அரசினுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குங்கிறத ஒன்றிய அரசே ஒத்துக்குச்சு, நீதிமன்றத்திலேயே ஒத்துக்குச்சு. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்வளவு அவமானப்படுத்தாரு. யாரை கேள்வி கேட்கணும்? ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு, நீங்க தான் கேள்வி கேட்கணும். சாதாரணமா தான் சொல்லிடுவோம் அட பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள சொல்ல முடியாது, அவங்க ஒரு செலிபிரிட்டி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஊடகத்தின் வாயிலாக லீக் பண்ண விட்டாங்க. அந்த அம்மா என்ன யாரும் எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடுறது இல்லைன்னு அப்படி ஒரு ஆடியோ லீக் ஆகுது. அதன் பிறகு அதை கண்டிச்சு இந்த அம்மா காட்டமா ஒரு பதிவு போடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட வந்து அதை பத்தி கேட்கும்போது நான் யாரையும் பொதுவாக கூப்பிடுறது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா இப்ப வந்து மகளிர் அணி போராட்டத்தை வந்து குஷ்பு வந்து நடத்துவாங்க அப்படின்னு வருது. அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கேள்வி நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்க கட்சியில இருந்து ஒரு பெண் இது பத்தி பேசியிருக்காங்களா, குரல் கொடுத்திருக்காங்களா, போயிருக்காங்களா, யாராவது பேசியிருக்காங்களா? திமுக வந்து குற்றவாளிக்கு திலகம் விட்டுச்சா, வரவேற்றுச்சா? 3 மணி நேரத்துல கைது பண்ணி மாவு கட்டு போட வச்சு. அவங்க கூப்பிடுறது இல்ல, கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன். நீ எந்த ஊர்ரா? हम बॉम्बे वाला है, हमारे बॉम्बे वाला है. அப்படி போடு. ஒரே பைக்ல 3 பேர் போறானா, இந்த 3 பேரும் தான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார். இந்த போட்டோல இருப்பது யாரு தெரியுமா? அந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடியோடு அருகில் இருப்பவர்கள் யாரு தெரியுமா? அப்புறம் இன்னொரு போட்டோ கட்டுங்க. அதெல்லாம் யாருன்னு தெரியுதா? இவர் தான் யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் பக்கத்துல இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுதா? இந்த 3 அயோக்கிய பயிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இருக்குல்ல, ஐடி பிரிவு. ஐடி பிரிவுல பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுக்கி பயிலுங்க இந்த 3 பேர். ஃபிளாஷ்பேக். ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு. நீங்க அறிவது இல்லாதவரா இல்ல உலகத்துல அத்தனை பேர் படிக்காத முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால அரசியல் பண்ண முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் என்ன கேக்குறேன், 3 மணி நேரத்துல குற்றவாளிகள் கைது செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசு காவல்துறையவே நீ கண்டிப்பேனா? பெரும் போராட்டத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுத்த பிறகு வேறு வழியே இன்றி 2 மாசம் கழிச்சு இவனுங்களை கைது பண்ணிச்சு யூபி அரசு. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நாங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம் அவளுக்கு வந்து படிப்புக்காக எல்லா பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாமே ஒரு இலவசமாக கொடுக்கப்படும் நான் சொல்லிட்டா எல்லாமே வேலை முடிஞ்சிடுமா உங்களுக்கு? இல்லை. நிறைய போறான். பணத்தால நீங்க பணம் கொடுத்ததுனால அந்த மாணவியோடைய மன ரீதியாக நீங்க அவ பாதிக்கப்பட்டது உங்களால சரிப்படுத்த முடியாது. ஃபிளாஷ்பேக். தனியா உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாரு, மானுக்கு சாப்பாடு போடுவாரு, மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு, பக்கத்துல ஒரு புறா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கயா. ஆமாயா, யாவா ஆமாடா. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கீங்க, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க, முதல்ல அதை சொல்லுங்க. அது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. போனீங்க அன்னைக்கு 5 மாத கர்ப்பிணி பெண் பில்கிஸ் பானு அவ கையில இருக்கிற 3 வயது குழந்தையை புட்டிங்கி தலையில அடிச்சு கொண்டு 5 மாச கர்ப்பிணி பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளை சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது இந்த பாஜக. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ஒரு பெண்ணாக நான் சொல்றேன் கண்டிப்பாக முடியாது. எப்படி ஒரு பெற்றோர்கள் எப்படி வாழ்நாள் பூரா அது வந்து மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு பெண் குழந்தை வந்து 1 நிமிஷம் லேட்டா வந்தாக்கா மனசு பக்பக்குனா இருக்கும். ஐயோ குழந்தை வரல, என்னாச்சு, சரியா இருக்காளா, நல்லா இருக்காளா இல்லையா, அந்த பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி புழுதுனி பள்ளி பிறந்தவன அதை எப்படி சரிப்படுத்த முடியும்? இது எப்படி வந்து நீங்க பிரச்சனை தீர்க்க வைக்க முடியும்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை தீர்க்க வைக்க முடியும்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பிரச்சனை எங்கள் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க உண்மை பேசிடுவோம், நான் பயமா உங்களுக்கு? அதான் ஐயா பெரியார் சொல்ற மாதிரி மானமுள்ள 1000 பேரோடு நீ சண்டை போடலாம், மானங்கட்ட ஒருத்தனோட சண்டையே போட முடியாதுங்கிறாரு. அதனால நான் மானமுள்ளவனோட சண்டை போட தான் நான் தயாரா இருக்கேன். மானங்கட்ட கூட்டத்தில் பேசி பயனில்லை. ஒரு நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கும் போது ஏன் உங்களாலே வந்து பர்மிஷன் கொடுக்க முடியல? ஏன் அவங்க பர்மிஷனை நிறுத்துறீங்க? இன்னும் 1 நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் தங்கூதிடுவேன். நீங்க வந்து எங்களை தடுத்தாலும் கண்ணகி ஊர்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம், மதுரையில இருந்து என்னுடைய எல்லா பெண்கள் கண்ணகி. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கோவம் உள்குள்ளே இருக்கு கூப்பிடுறது இல்ல என்ன அவ்வளவுதான். அவங்க கூப்பிடுறது இல்ல, கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன். நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணாலும், எங்க ரிமாண்ட் பண்ணாலும், ஜெயில தூக்கி போட்டாலும், லத்தி சார்ஜ் பண்ணாலும், என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. நாங்க இந்த பேரணி நடத்த தான் செய்வோம். எங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவேன். அந்த அகம்பாவம் வேண்டாம், மறந்துடாதீங்க. பாஜக உங்களுடைய கவுண்டவுன் ஆரம்பிக்குது, என்ன ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.